ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். ஓர்க்லா இந்தியான்ற ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஓர்க்லா இந்தியான்னு ஒரு கம்பெனியா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். பார்த்தீங்கன்னா இது உங்க எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கம்பெனி. என்ன கம்பெனின்னு யோசிக்கிறீங்களா? எம்டிஆர் குலாப் ஜாமுன் எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். அதோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? இவங்க தான் அது. இவங்க இந்த எம்டிஆர் பிராண்ட்ல வர ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய மிக்சடு ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா பேக் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வராங்க. இதுல ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால ஒரு லீடிங் பிளேயராகவும் இருந்துட்டு வராங்க. அப்படியே இவங்க ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னா 29 to 31st அக்டோபர் ஓபன்ல இருக்கு. இதோட பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 695 to 730 rupees மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஓ மூலமா ஆல்மோஸ்ட் 1667 கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ண போறாங்க. இந்த என்டையர் மணியும் பாத்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் என்ற மெத்தட்ல ரோல் அவுட் பண்றாங்க. ஜெனரலா ஒரு கம்பெனி பிரைவேட்ல இருந்து பப்ளிக் வரப்போ அவங்க ஷேர்ஸ் ஃபர்தரா டைல்யூட் பண்ணக்கூடாதுன்றப்போ ஆஃபர் ஃபார் சேல் என்ற மெத்தட்ல ரோல் அவுட் பண்ணுவாங்க. பட் அந்த பர்பஸ்க்காக தான் இவங்க ஆஃபர் ஃபார் சேல்ல கம்ப்ளீட்டா வந்திருக்காங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சோ இந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இவங்களோட ஐபிஓ என்ட்ரி அவுட்லுக் ஒரு நியூட்ரலா தான் இருக்கு. இவங்க பினான்சியல்ஸ் எடுத்துக்கிட்டா இவங்களோட ரெவன்யூ, பேட், எபிட்டா மார்ஜின் இது எல்லாமே ஒரு டீசென்டா இருக்கு. எக்ஸ்போனென்ஷியலா இல்லைனாலும் டீசென்டா இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 35%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 27%. ஸோ ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லாவே இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட டெப்ட் லெவல்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்காங்க. நல்ல கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸும் ஃபினான்சியல்ஸ் மட்டும் வச்சு பாக்குறப்ப இவங்க ஒரு அபோவ் ஆவரேஜ்ல இருக்காங்க. இந்த ஐபிஓட அனதர் மேஜர் இஷ்யூ பாத்தீங்கன்னா இவங்களோட வேல்யூவேஷன். ஸோ இவங்க பியர் குரூப்பை கம்பேர் பண்றப்ப இவங்க பிஇ ரேஷியோவும் சரி, இவங்களோட பிபி ரேஷியோவும் சரி ரொம்ப எலிவேட்டடா இருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அப்படியே உங்க டெய்ல் வெண்ட் நம்ம எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இது ஒரு எஃப்எம்சிஜி செக்டர். எஃப்எம்சிஜினாலே ஒரு டிஃபென்சிவ் செக்டர்ன்றதுனால ஜென்ரலா ஸ்டாக்ஸ் அவ்வளவு சீக்கிரம் ஃபால் ஆகாது. அது ஒரு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி 2.0 மூலமா ஒரு ரிஃபார்மரி மெஷர் இந்தியா எடுத்திருக்காங்க. ஸோ இதனால கன்சம்ஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால டெய்ல் வெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஃபேவரபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு கேஷ் ரிச் கம்பெனி பிளஸ் ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்கன்றதுனால டெய்ல் வெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவாவே இருக்காங்க. ஃபைனலா இவங்களோட ஜிஎம்பி, இவங்களோட லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியல் எடுத்து பார்த்தா ஆஸ் அண்ட் எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் 21% இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது நியர்லி 14% குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம பொறுத்தது தான் பார்ப்போம் இது எப்படி ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு. பட் ஆஸ் அண்ட் டேட் பாத்தீங்கன்னா இது ஆவரேஜா இருக்கு. ஸோ ஓவராலா நல்ல ஒரு டெய்ல் வெண்ட் இருக்கு. டீசென்டான ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் ஜிஎம்பி வச்சிருக்காங்க. பட் என்ட்ரியும் வேல்யூவேஷனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.2 stars. இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பண்றோம்.